நீங்க அக்கினிய வனத்திடுங்கோ அக்கினியில இறங்கி வாரே என்றுதான சொன்ன போது அப்படியா ஆட்டும் அக்கினிய வளர்ப்பார் அக்கினிய வளரும் போது அத்தி சுப்பி அரசன் சுப்பி புங்கங்குச்சி புரசங்குச்சி 21 குச்சிகளை இணையனம்மா தான் எடுத்து ஆளகுடிய வெட்டி அக்கினிய வளர்க்கார் வால்மீக வனமதில அக்கினியும் வளருதையா அண்டன் தானே மூழ்வதற்கு அக்கினியும் வளரும் போது அக்கினியும் வளரும் போது சீதா பிராட்டி அன்னை அவள் வலது கையில் இடது கையில் லவகுமர பாலகன குஜலவ பாலகன என்னை வலது கையில் இடது கையில் அவ குழந்தையத்தான் பிடித்துக் கொண்டு அக்கினியில இறங்குதா அவ அக்கினியில இறங்கும் போது அக்கினியில இறங்கும் போது நவகுமார பாலகந்தான் கருகுதார உருகுதார குஜலவ பாலகன அவர் பிள்ளையாக வாரார அக்கினியில இறங்கி வந்து அவ உத்தமீலும் பத்தினியா ஊரறிய வேணும் என்று வாராள சீதாதேவி பார்த்தானே குஜலவனோ பார்த்தான் குஜலவன் அப்பா அதாவது இது நாள் இது வரைக்கும் எனக்கு துணையாக என் தமையன் இருந்ததுனாலே எனக்கு அண்ணனாகவே வேணும் என்று சொல்ல அப்படியே ஆகட்டும் என்று சம்மதித்தோ உடனே பார்த்த கருகுதார உருகுதார கருகி உருகி வார போது பார்த்தாரே ஹரிராம நம்ம உயிர் கொடுக்க வேணும் என்று தீர்த்தம் கொண்டு தெளிப்பாரால் அந்த திருப்பிரம்பால் தட்டுவாரால் திருப்பிரம்பால் தட்டும் போது தூங்கி முழந்தது போவார் சுந்தரமா எழுந்து வாரால் சுந்தரமா எழுந்து வந்து ராமனோட முன்னால ஆடுவாராம் பாடுவாராம் சாமி ஆதாளி போடுவாராம் ஆதாளி போடும் போது ஹரிராமச்சந்திரர் வாடா அப்பா லவகுமரா நீ அக்கினியில இறங்கி எல்லோ கருகி உருகி எல்லோ பிள்ளையாக வந்ததார இன்றைய நாள் முதலால் உனக்கு கருப்பசாமி ஒரு பெயர் கோட்டைக்கெல்லாம் காவலாக கோட்டை வாசல் கருப்பன் என்றும் கை கொண்டார் கருப்பன் என்றும் வீரத்தோடு இருந்ததால மதுரை வீர கருப்பன் என்றும் கோட்டைக்கெல்லாம் அதிபதியா அயோத்திக்கு காவலாக அன்புடனே இருக்க வேணும் உன்னுடைய காவலில காகம் பறக்காதே கருங்குருவில் ஆந்தாதே அங்க சிட்டு பறக்காதே சிறுகுருவில் ஆந்தாதே உள்ளம் பறக்காதே ஊர்குருவில் ஆந்தாதே என்று வாக்கு சொல்லி வரம் கொடுத்தார் வாராரே வாரார கோட்டை வாசல் கருப்பனாக